ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். டுடே நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஒரு கிராமத்து சமையலில் அரைச்சி வச்ச மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே, வாங்க டிலே பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம செய்ய போகிற மீன். க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. இது ஆற்று மீன் தான். ஆற்று மீன் தான் டேஸ்ட்டாக இருக்கும் கடல் மீனை விட. தேவையான பொருள் பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம், பூண்டு, 3 மீடியம் சைஸ் தக்காளி, கருவேப்பிலை, தேங்காய் துருவல், இதெல்லாம் தான் தேவையான பொருட்கள். அப்புறம் முக்கியமாக பார்த்திங்கன்னா புளி, ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு புளி தண்ணியை ஊற வச்சுருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ளேவருக்காக 3 காஞ்ச மிளகா. இதெல்லாம் தான் நமக்கு தேவையான பொருட்கள். சரி வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ்வில் கடாய் வச்சுக்கோங்க. கடாய் ஹீட் ஆனதுக்கப்புறம் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க, அதுதான் மீன் குழம்புக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ஆயில் சேர்த்ததுக்கப்புறம் ஆயில் ஹீட் ஆயிடுச்சான்னு செக் பண்ணிவிட்டு பாருங்கள், இப்போ தான் ஆயில் ஹீட் ஆகுது. அதுக்கப்புறம் அதில் வெங்காயத்தை போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நீங்கள் பெரிய வெங்காயம் சேர்த்துட்டிங்கன்னா அந்த டேஸ்ட் கொஞ்சமாக அப்படியே குறைஞ்சிரும். சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா அதை சேர்த்திக்கோங்க. நான் ப்ரிஃபர் பண்ணுறது பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் தான். ஸோ உரிக்கிறதுக்கு லேட் ஆகும் அப்படின்னு சங்கடப்பட்டு பெரிய வெங்காயம் போட்டுறாதீங்க. கொஞ்சம் டைம் எடுத்து சின்ன வெங்காயமே யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கிளறி விடுங்க. நல்லா வதங்கணும். நம்ம எல்லாத்தையும் வதங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அரைக்க போகிறோம். ஸோ நல்லாவே வதங்க விடுங்க. இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. இது ரெண்டும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 3 மீடியம் சைஸ் தக்காளி நான் எடுத்து வச்சுருக்கேன். அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த சைஸு. அப்போ தான் சீக்கிரம் வேகும். ஸோ அதையும் ஆட் பண்ணி நல்லா கலந்து விடுங்க. நல்லா பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. லைட்டாக சால்ட் ஆட் பண்ணி வதக்குங்க. அப்போ தான் சீக்கிரம் வதங்கும். சால்ட் ஆட் பண்ணால் சீக்கிரம் வதங்கிடும். ஸோ அதுக்காக நிறைய ஆட் பண்ணிடாதீங்க, கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். நம்ம லாஸ்ட்டில் வந்து
கல்லுப்பு சேர்த்திக்கலாம். இப்போ கொஞ்சமாக தூளுப்பு ஆட் பண்ணி நல்லா வதங்கி விடுங்க. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வருது பாருங்கள். நல்லா வதங்கட்டும். சைடில் பார்த்திங்கன்னா நம்மளோட மீன் வந்து நல்லா க்ளீனாகி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. பார்த்திங்களா எவ்வளோ க்ளீனாக இருக்குதுன்னு. ஸோ மீனை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. மீன் வந்து நம்ம லாஸ்ட்டாக தான் சேர்ப்போம். பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மிளகாத்தூள், கரம் மசாலா, ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா கொத்தமல்லி தூள், அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சிம்மில் வச்சு இந்த மசாலா ஐட்டமெல்லாம் போடுங்க. ஏன்னா இங்கே ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா எல்லாமே கரிஞ்சிரும். ஸோ நமக்கு வந்து தீஞ்ச ஸ்மெல்லாட்டம் வந்துடும். ஸோ எல்லாத்தையும் சிம்மில் வச்சுட்டு அப்போ வதக்கி விடுங்க. இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா மிளகும் சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. சோம்பு வந்து முன்னாடியே ஆட் பண்ணியிருக்கலாம். ஸோ எண்ணெயில் சீக்கிரம் போட்டோன்னே கரிஞ்சிரும். ஸோ அதனால தான் இந்த ஸ்டேஜில் நம்ம ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பார்த்திங்களா நமக்கு நல்லா வதங்கிருச்சு எல்லாமே. இந்த மசாலா ஐட்டம் மட்டும் பச்சை ஸ்மெல் போகட்டும். அன்ன வரைக்கும் நல்லா வதக்குங்க. எண்ணெயெல்லாம் தனியாக திரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் தேங்காய் துருவல் போட்டு அதையும் மிக்ஸ் பண்ணி விடுங்க. தேங்காயில் இருக்கிற இந்த ஈரப்பதமெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வணக்குங்க. அதுக்கப்புறம் இது நல்லா ஆற விட்டுருங்க. இப்போ பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து நான் வந்து புளியை வந்து ஊற வச்சுருக்கேன். நீங்கள் வந்து அப்படியே அந்த புளியை எடுத்து ஊற வைக்காமல் இதில் ஆட் பண்ணி கூட நீங்கள் டைரெக்டாக அரைச்சிக்கலாம். நான் வந்து தாளிப்புக்காக பூண்டும் சின்ன வெங்காயமும் அப்படியே தட்டி எடுத்து வச்சுருக்கேன். கட் பண்ணாதீங்க, நல்லா தட்டிக்கோங்க. இல்லை உங்கள்கிட்ட வடகம் இருக்குதுனாலும் ஓகே. என்கிட்ட வடகம் இல்லை, ஸோ அதனால் தட்டி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாவையும் ஆட் பண்ணி நல்லா கிளறி விடுங்க. பச்சை மிளகா ஆட் பண்ணால் ஸ்மெல் சூப்பராக இருக்கும். ஸோ வரமிளகாவை ஸ்கிப் பண்ணிவிட்டு பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கேன் நல்லா வடிகட்டி. நம்ம வதங்கின பொருள் எல்லோரும் ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதை நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள் இந்த மாதிரி கொரகொரப்பு இல்லாமல் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸ்டவ்வில் கடாய் வச்சுக்கிட்டு கடாய் லைட்டாக ஈரமாக இருந்துச்சுன்னா அந்த ஈரப்பதம் போனதுக்கப்புறம் ஆயில் ஆட் பண்ணுங்கள். அப்படியே நீங்கள் ஆயில் ஆட் பண்ணால் அந்த எண்ணெயும் தண்ணியும் சேர்ந்து வெடிக்க ஆரம்பிச்சிரும். ஸோ
தண்ணி ட்ரை ஆனதுக்கப்புறம் ஆயில் ஆட் பண்ணுங்க. ஆயில் ஆட் பண்ணி ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம தட்டி வச்சுருந்த அந்த வெங்காயம், பூண்டெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. பூண்டு ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்கள். ஏன்னா இது நம்ம வடகத்துக்கு பதிலாக இதை யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம். இதே உங்களுக்கு வடகம் இருந்துச்சுன்னா நீங்கள் லாஸ்ட்டில் குழம்பு கொதிக்கும்போது டைரெக்டாக ஆட் பண்ணிக்கலாம். வெந்தயம் கொஞ்சம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 2 வரமிளகா ஆட் பண்ணிக்கோங்க. இந்த வரமிளகா எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா சும்மா ஃப்ளேவருக்காக தான். நம்ம ஆல்ரெடி பார்த்திங்கன்னா 2 பச்சை மிளகா சேர்த்து அரைச்சி வச்சுருக்கோம். ஸோ இந்த வரமிளகா வந்து ஃப்ளேவருக்காக தான். அடுத்து கருவேப்பிலை தழை. மீன் குழம்புனாவே கருவேப்பிலை தழை தாங்க. உங்கள்கிட்ட எவ்வளோ இருக்கோ அவ்வளோ போட்டுக்கோங்க. மணமாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த விழுதை சேர்த்திக்கலாம். நல்லா சேர்த்து கிளறி விட்டுக்கோங்க. இது நம்ம ஆல்ரெடி எல்லாம் ஃபுல்லாக நல்லா வதக்கி ஆற வச்சு அதுக்கப்புறம் தான் அரைச்சி சேர்த்துருக்கோம். ஸோ வந்து நமக்கு சீக்கிரம் கொதி வந்துடும். மிக்சியில் வந்து தண்ணி லைட்டாக கலந்து அதோட தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. குழம்பு தண்ணியாட்டம் வேணும்னா தண்ணி அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு கொஞ்சம் திக்காக வேணும் அப்படின்னா தண்ணி கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் கல்லுப்பு ஆட் பண்ணி எல்லாம் கலந்து விடுங்க. கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம ஸ்டார்டிங்கில் கொஞ்சமாக வதங்கறதுக்காக தூளுப்பு சேர்த்துருந்தோம். இப்போ வந்து கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. இப்போது மீன் குழம்பு மசாலானே கடையில் விற்கும். ஸோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு இது வேணாம் அப்படின்னா இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது ஆப்ஷனல் தான். குழம்பு நல்லா கொதியட்டும். இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்சுருந்த புளி தண்ணியை சேர்த்துக்கலாம். புளி தண்ணி நான் 2, 3 டைம் கரைச்சி வச்சுருந்தேன் வடிகட்டி. அப்பயும் லாஸ்ட்டாக ஊற்றும்போது கீழே பார்த்திங்கன்னா டஸ்ட் இருந்துச்சு. ஸோ நீங்கள் ஊற்றும்போது நல்லா வடிகட்டி ஊற்றுங்க. குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா மீனெல்லாம் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மீன் சேருங்க. அதுக்கப்புறம் நம்ம ஆன் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக எல்லாமே சேர்த்ததுக்கப்புறம் நம்ம ஆன் பண்ணிக்கலாம். இப்போவே நீங்கள் ஆன் பண்ணியிருந்தீங்கன்னா டக்குன்னு மீனெல்லாம் அப்படியே திரிஞ்சு போக ஆரம்பிச்சிரும். ஸோ ஆஃப் பண்ணிவிட்டு எல்லா மீனையும் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம லாஸ்ட்டாக ஆன் பண்ணிக்கலாம் அடுப்பை. ஸோ எல்லா மீனையும் சேர்த்துட்டேன். அடுப்பை வந்து நான் சிம்மில் வச்சுருக்கேன். நீங்கள் உப்பு காரம்லாம் டேஸ்ட் பார்த்துட்டு இப்போ ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் இருந்தால் போதும். மீன் சீக்கிரம் குக் ஆயிரும்.
கருவேப்பிலை தழையை வந்து நல்லா கிள்ளி சேர்த்துக்கோங்க. நல்லா வாசனையாக இருக்கும். ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறம் நமக்கு கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் மீன் வெந்துருச்சா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீனோட தலை இருக்குது பார்த்தீங்களா, அந்த தலையில் இருக்கிற கண் வந்து வெளியே வந்திருக்கும். ஸோ அதை வச்சு நீங்கள் செக் பண்ணிக்கலாம் மீன் வெந்துருச்சா இல்லையான்னு. நல்லா மணமணன்னு தெருவே மணக்கிற மாதிரி மீன் குழம்பு ரெடி ஆகிட்டுருக்கு. மீன் குழம்பு எப்பயுமே ஒரு நாள் வச்சுட்டு அடுத்த நாள் சாப்பிட்டிங்களா தான் இந்த மீன் குழம்பு கருவாட்டு குழம்பெல்லாம் நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் சாப்பிட்றீங்கன்னா அதுக்கு முன்னாடி ஒரு 3 to 4 ஹவர்ஸ் முன்னாடி செஞ்சு வச்சுருங்க. ஸோ நம்ம மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சாதத்தோடு போட்டு சாப்பிட்டு பார்க்கலாம். செம்மையாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா மீன் வறுவல் எப்படி செய்கிறது அப்படிங்கிறது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணுங்கள்.